இருங்க. நீ எவ்வளவு பெரிய தலைக்கட்டுன்னு தெரியாம அன்னைக்கு உங்களை போட வந்தது தப்பு தான். அதுக்காக இத்தனை மாசம் கழிச்சு வறண்டுக்கு வர்றது எனக்கு ரொம்ப சரியா படல. வறண்டுக்கு வரல, உதவி கேட்டு வந்திருக்கேன். நீங்க போய் என்கிட்ட ஒருத்தனை போடணும். உனக்கு நிறைய கூலிப்பட கான்ட்ராக்ட் இருக்குன்னு தெரியும். நம்ம பேர் அடிபடாம பண்ணி கொடுக்கணும். யாருங்கிறீங்க? பயலோட போட்டோவை வாட்ஸ்அப் பண்றேன். போடுறதுக்கு பசங்க நிறையா இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் தட்டி விட்டோம்னா நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு க்யூவில் வந்து நிற்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு பண்ணுறப்ப ஆள் தரமாக இருக்கணும்ல. சத்தா போடுங்க. ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறேன். யார் பேச்சில் உங்களுக்கு உடம்பாடு இருக்கோ அவனே ரூட் எடுக்குடுவான். பங்கு தட்டுறதா தூக்குறதா? போன வருஷம் நீ சொல்லி ஆள முடியாம போட்டான். இப்ப வரைக்கும் போலீஸால பிடிக்க முடியல. காடு வரேன்னு தெரிஞ்சவன் கடப்பால எலும்பு கூட கிடைக்கும். சொல்லு, இவனையும் காணாம போன வாங்கி விட்டுருவான். பொண்ணை வேணா தட்டலாம், ஆனா பையன் கொஞ்சம் கஷ்டம்னே. ஏழுமலையானே, நீங்க அனுப்பிச்ச போட்டோ பார்த்தா அந்த பொண்ண நேத்து தானே குத்துனான். அந்த பயலையும் தட்டனா டீட்டெயில் அனுப்பிச்சுக்கிறேன். ரூட் எடு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பையனை தட்டுறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் கிடையாது. பையன் யாருன்னு நினைச்சீங்க? வேங்கவாச வைரவ மவன். அவன் ஸ்கெட்ச் போது தெரிஞ்சாலே அறுத்து கோத்துருவாங்க. வேணும்னா அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுங்க. பசங்க வரல இருக்காங்க. இப்ப சொல்லிடுறேன். கையில் குத்துன கத்தி கழுத்தில் குத்த நேராகாது. கொலை பண்றது கொரியர் பண்ற மாதிரி ஆச்சுல உங்களுக்கு. அண்ணே, போட்டோ ஒன்று வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். பையில போட்டுருங்க. ஏய், இந்த ஆட்டத்தோட முடிச்சுக்கலாம். அண்ணன் அடுத்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. டேய், யாரும் பார்த்தாரு? டேய், வண்டியை ரிவர்ஸ் விடு. பைய சிக்கிட்டான். எல்லாம் கேள்விப்பட்டேன். நிச்சயார்த்தம் என்று வச்சுண்டு விடுங்க தம்பி. நம்ம ஒண்ணு நினைச்சா அவன் ஒண்ணு நினைக்கிறான். வாங்க தம்பி, பக்கத்துல நம்ம பண்ண ஒரு இளநீ சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்ல.